தமிழ் பாட்டு போக்கில் 11வது பாடல். என்னையோமா காப்போவித்தே நின் மனம் போ நடத்தையா என்னையோமா காப்போவித்தே நின் மனம் போ நடத்தையா இன்பமுள்ள ஜீவியந்தா ஏழை
வைத்தால் போதுமையா, என்னையும கொப்புவித்தே நின் மனம் போல் நடத்தையா, என்னையும் ஒப்புவித்தேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி பாடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஜீவனாலோ சாவினாலோ தேவனாமோ சீரங்க, ஜீவனாலோ சாவினாலோ தேவனாமோ சீரங்க, ஆவியன ஆவியினு ஆரில் வைத்தால் போதுமையா. So God. Amen. Hallelujah. Hallelujah. நின் மனம் போல் நடத்தையா, என்னையும் கொப்புவித்தேன். 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 நின் மனம் போல் நடத்தையா, Hallelujah. 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 நடத்தையா, Hallelujah. என்னையும் Hallelujah. கொப்புவித்தேன். நின் மனம் போல் நடத்தையா, என்னையும் கொப்புவித்தேன். நின் மனம் போல் நடத்தையா, என்னையும் கொப்புவித்தேன். நின் மனம் போல் நடத்தையா, என்னையும் கொப்புவித்தேன். Jesus. நின் Jesus. மனம் போல் Amen. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு ஜனங்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஆக்சிஜனை தேடி மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. In recent days, many people are affected with corona. They go seeking oxygen cylinders to hospitals, but the hospitals are overflowing without sufficient oxygen cylinders. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு தேச தலைவர்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். Many leaders of the countries are lamenting because India has insufficient oxygen cylinders. பிதாவே, நீர்தானே ஆதி மனிதனுக்கு அந்த மண்ணான உருவத்துக்கு சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றினீர். Father, are you not the one who formed man from dust of the ground, breathed into his nostrils the breath of life, so that man became a living soul? மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னவரே. Not only that, he who told that my words are of spirit and life. Genesis 2:7. And the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. அன்றைக்கு அந்த மண்ணான அந்த உருவத்திற்கு, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த உருவத்திற்கு The form which thou hast made from the dust of the ground, உம்முடைய சுவாசத்தை ஊதி you breathed into his nostrils. அவன் ஜீவாத்மாவான் மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that he became a living soul. உம்முடைய சுவாசத்தை ஊதுவீராக. May you breathe. உம்முடைய சுவாசம் உம்மிடத்திலிருந்து புறப்படுவதாக. May your breath come inside us. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் யாரெல்லாம் இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு சுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுடைய சுவாசம் பிரவேசிப்பதாக. Has your words are spirit and truth, the breath and the spirit of God enter into them that suffer from this corona and have respiratory problems. தேவனுடைய ஆவி பிரவேசிப்பதாக. Let the spirit of God enter into them. இதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி கேட்கிறார். That's what the prophet Malachi has. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், And did not he make one? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. Yet add ye the residue of the spirit. அவ மண்ணினால ஒரு சரீரத்தை செய்து ஆவியை ஊற்றி அல்லது சுவாசத்தை அவன் மேல் ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றினவரே. The one who created man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life and changed him as the living soul. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. He had the residue of the spirit. தேவன் நினைத்திருந்தால் மண்ணினால பல உருவங்களை செய்து ஆவியை ஊற்றி மனிதனாய் மாற்றிருக்கலாம். அதாவது அர்த்தம். The meaning for it is that
If God would have thought, He would have made many forms from the dust of the ground and breathed inside the nostrils and made him as man. ஆனா ஏவாளை அவர் அப்படி உருவாக்கவில்லை. But He didn't create Eve like that. ஏவாளை மண்ணினால் செய்யவில்லை. He did not create Eve out of the dust of the ground. இதுதான் ரகசியம். That is the mystery. ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்ததுடைய நோக்கம், அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று ஆதாம் சொன்னதை பார்க்கலாம். அப்படி ஒரு ஐக்கியம் உண்டாகும்படியாகத்தான். The reason to create Eve out of Adam's bone is to create a fellowship between them, just like Adam said, "This is now bone of my bones and flesh of my flesh." ஆகவே மல்கியா சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. So let's take a word which Malachi said, "Yet he had the residue of the Spirit." இப்போ யாரெல்லாம் சுவாச விட முடியாமல் மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்களோ, All are suffering from breathing problems and they are not able to breathe properly. இந்த கொரோனாவின் வல்லமை யாரையெல்லாம் அப்படி மாற்றி இருக்கிறதோ, The power of corona which has changed all those like that. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, அவருடைய சுவாசம் அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி செல்வதாக, அவர்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக. Let the word and the breath of God, which is the spirit and life, go in search of them and enter inside them. மரணத்தின் வல்லமை பரிகரிக்கப்பட்டு ஜீவன் அங்கே உண்டாகட்டும். Let the power of death be destroyed and let there be life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. திருமணப்பட்டு திரித்துவ தேவனை பார்த்து கேட்போம். முக்கியமாக பிதாவையும் ஆவியானவரையும் பார்த்து கேட்போம். Let's ask our triune God, especially God the Father and the Holy Spirit in one accord. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that by His stripes ye are healed. இயேசுவின் தழும்புகளுக்கு இந்த கொரோனாவிலிருந்து தேவ ஜனத்தை விடுவிக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய, தப்புவிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Does not the stripes of Jesus have the power to deliver, rescue and heal the people from the power of corona? இயேசுவின் தழும்புகளுக்கு சரீரத்தில் வரக்கூடிய சிறிதும் பெரிதுமான காயங்களை, வேதனைகளை, பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Does not the stripes of Jesus have the power to heal both small and great wounds, sufferings and problems of our body? இந்த கொரோனா வியாதி மனிதனை சுவாச முட்டலை கொண்டு வந்து சுவாச விட முடியாமல் மரணத்தை கொண்டு வருகிறது. This disease called corona brings difficulties in breathing and makes one to suffer from many lots of breathing problems and finally leads him to death. ஒரு மண்ணான உருவத்துக்கு சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்தவரே, He who made man from the dust of the ground and gave him breath so that he could live. ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட உருவத்துக்கு சுவாசத்தை ஊதி உம்முடைய சுவாசம் ஒரு மனிதனாய் மாற்றி இருக்குமானால், He who formed man from the dust of the ground and breathed inside him to make us a living soul, if your breath made him as a living soul, இந்த கொரோனாவினால் சுவாசம் விட முடியாமல் மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சுவாசம் ஊடுருவி பாய்வதாக. may your breath pierce and enter within everyone who struggles to breathe, having respiratory problems and are towards their death. மண்ணினால் செய்யப்பட்ட உருவத்துக்கு ஜீவனை கொடுத்தவரே, மனித சரீரத்துக்கு மரணத்தின் வல்லமையை நீக்கி ஜீவனை கொடுக்க உம்மால் கூடாதோ? The one who gave life to the man formed out of the dust of the ground, is it impossible for thee to destroy the power of death in man and give him life? உம்மால் கூடாதோ? Are you not able to do it? உம்மால் கூடாதோ? Is it impossible for thee? பிதாவே, நீர் என்ன செய்ய போகிறீர்? Oh Father, what are you going to do? ஆவியானவரே, என்ன செய்ய போகிறீர்? Oh Holy Spirit, what are you going to do? உம்முடைய குமாரனுடைய மரணத்தை மகிமைப்படுத்துவீராக. Glorify the death of your Son. உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை உயர்த்துவீராக. Exalt the blood of your Son. இயேசுவின் தழும்புகளை உயர்த்துவீராக. Exalt the stripes of Jesus. தேவ ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். People of God are dying. நீர் மௌனமாக இருப்பது என்ன? Why is that? You remain silent. உம்முடைய வல்லமை விளங்குவதாக. May your power be manifested. அன்றைக்கு மோசே தெளித்தது போல, Just as Moses sprinkled on that day, முழு உலகத்துள்ள ஒவ்வொரு விசுவாசியின் மேலும், I sprinkle upon the believers throughout the world, ஒவ்வொரு ஊழியர் மேலும், upon each and every servant of God, ஒவ்வொரு புதிய ஆத்துமா மேலும், கிறிஸ்தவர்கள் மேலும், upon all new believers and Christians, செத்துக் கொண்டிருக்கிற மரித்துக் கொண்டிருக்கிற உலக ஜனங்கள் மேலும், upon all the worldly people who are perishing and dying. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். I sprinkle your holy blood upon them all. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். We sprinkle your holy blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். We sprinkle your holy blood upon them. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள், Your words which are spirit and life, இன்றைக்கு மருத்துவமனையில சுவாசத்துக்காக படுத்திருக்கிற, மூச்சுட முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவேசிப்பதாக.
Let it enter into those who are in hospital seeking oxygen and into those who are suffering from breathing problems. தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல, Not only the people of God, உலக ஜனங்களுக்கும் இறங்குவீராக. but may you have mercy upon the people of this world. உம்முடைய இரக்கம் எங்கே? Where is thy mercy? மோசே மிருகத்தின் இரத்தத்தை தெளித்தான். நாங்களோ முழு உலகத்தில் ஒவ்வொரு ஊழியர் மேலும், ஒவ்வொரு விசுவாசியின் மேலும், ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்கள் மேலும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும், ஏன் இந்த உலக ஜனங்கள் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். Moses sprinkled the blood of the animal, but we sprinkle the blood of Jesus upon all believers, people of God, saints of God, new believers, Christians, and even upon the people of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆங்கில பாடல் 423, இங்கிலீஷ் நம்பர் 423. Alas, and did my Savior bleed, and did my sovereign die? Would he devote that sacred end for sinner such as I? At the where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my son, and now I'm happy all the day. Thy body slain, sweet Jesus, died and bathed in
ஆவிக்குள்ளாய் மாறுங்கள். பாடி ஆவிக்குள்ளாய் மாறுங்கள். Here, Lord, I give myself away. That's all that I can do. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there my pain, I received my sight, and now I'm happy all the day. But drops of grief can never repay the debt of love I owe. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. Here, Lord, I give myself away. 'Tis all that I can do. நல்ல பிள்ளைகள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுங்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆவிக்குள்ளாய் மாறுங்கள். All the children, clap your hands and get into the Spirit. சத்துரு உங்களை தொடாமல் இருக்க வேண்டுமானால், If the enemy should not touch you, அந்த வைரஸ் உங்களை தொடாமல் இருக்க வேண்டுமானால், if the virus should not touch you, ஆவிக்குள்ளாய் மாறுங்கள். we must be get into the Spirit. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Clap your hands and glorify God. பிள்ளைகள் நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Children must receive the anointing nicely. வாலிபர்களும் பிள்ளைகளும் ஆவிக்குள்ளாய் மாறுங்கள். Youths and children must get into the Spirit. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இக்குத்துனா ஷமங்குராமானியா இவோ தினாங்குராமானியே ஷமங்குரானி திபங்குரானியா ஷமங்குராமானியா ரியோ தினாங்குராமானியா துனே. இந்த கோரஸை பாடுங்கள். In the name of Jesus. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name
the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the Amen. name of Jesus. Hallelujah. In the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me who can Amen. stand before. Amen. In the Amen. name of Hallelujah. Jesus, Jesus, we have the victory. இந்த பாய்ஸ் எல்லாம் முழங்கால் இல்லைங்க, All boys stand on your knees. கரங்களை தட்டி பாடுங்க, Clap your hands and sing. நன்றினால் நிரப்பப்படுங்க. கொரோனாவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். Be filled with gratitude. The Lord is preserved from corona. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. Amen. Hallelujah. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு 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 இயேசு, ஜீசஸ் 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 ஜீசஸ். Praise the Lord, 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 praise the Lord. தேவன் கிருபையாக இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நம்மை கொண்டு வந்ததற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். God has graciously brought us to this dawn praising, so let us praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise Praise the Lord, praise the Lord, praise the Lord. the Lord, praise the Lord, praise the Lord. எஸ்ஐயா 53:3
சொல்லப்பட்டபடி நாம் அனுதினமும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்ட கூட்டத்தில், அவரை அசட்டை பண்ணின, அவரை எண்ணாமல் போன கூட்டத்தில் இருந்தோம். As it is said in Isaiah 53:3, "We were found in a group where we hid our faces from him. He was despised, and we esteemed him not daily." கர்த்தர் கிருபையாக சங்கீதம் 22:17 சொல்லப்பட்டபடி, என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு கூட்டத்தில் படிப்படியாக நம்மை கொண்டு வந்தாரே, அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். As it is said in Psalm 22:17, "The Lord is graciously bringing us into a small group, step by step, where the people were looking and staring upon the bones of Jesus." So let us praise him. Praise the Lord, 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 praise the Lord. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் மென்மையான சிரசில், அவருடைய சிரசை காட்டிலும் சுற்றளவு சிறிதான முள்முடியை வைத்து அழுத்தின போது, அந்த மென்மையான சிரசிலிருந்து சொட்டு சொட்டாய் வடிகிறதான அந்த பரிசுத்தமான இரத்தம். They kept and pressed the crown of thorns upon the delicate head of Jesus. The blood came drop by drop from that delicate head, since the circumference of the head was less than the circumference of the crown of thorns. நம்முடைய சிரசில், அதாவது நம்முடைய மனதில் அல்லது நம்முடைய ஆவியில் வந்ததான சிறிதும் பெரிதுமான சகல பாவங்களையும் மன்னித்து, எபிரேயர் 12:24 படி, நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்ற வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, That holy blood cleanses our sins which came in our head, mind, and spirit. As we read in Hebrews 12:24, "Ye have come under the sprinkling of the blood." It not only forgives our sins, மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, but also forgets, cleanses, purifies, sanctifies, gives us victory. நம்முடைய சிரசை அல்லது நம்முடைய மனதை அல்லது நம்முடைய ஆவியை இயேசுவின் சிரசை போல அல்லது இயேசுவின் தலையைப் போல மாற்றினதே, அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். And also changes our mind, head, and spirit like Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு ரோம போர்ச்சேவகன் கூர்மையான ஈட்டியினால் இயேசுவின் விலாவில் குத்தின போது, A Roman soldier pierced the side of Jesus with a sharp spear. இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டபடி, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் என்ற வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டபடியால் There came water and blood, and it is sprinkled in our hearts. As we read in Hebrews 10:22, "Ye having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water." நம்முடைய இருதயத்தில் கடந்து வந்ததான சகல பாவங்களையும் மன்னித்து மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, It has not only forgiven, forgotten, cleansed, sanctified, purified, given us victory.
நம்முடைய இருதயத்தை இயேசுவின் இருதயத்தைப் போல மாற்றிக் கொண்டிருக்கிறதே, அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். but also changing our hearts like the heart of Jesus. So let us praise him. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. சங்கீதம் 129:3 சொல்லப்பட்டபடி, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்ற வசனத்தின்படி, As it is said in Psalm 129:3, the plowers plowed upon my back, they made long their furrows. இயேசுவின் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களால் நமக்காக கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்த இரத்தம், The wounds in the body of Jesus and the blood came from the flesh which was torn. நம்முடைய சரீரத்தில் கடந்து வந்த சகல பாவங்களையும் மன்னித்து மறந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, Has forgiven, forgotten, cleansed, sanctified, purified, and has given us victory over the sins which we committed in our body. நம்முடைய சரீரத்தையும் சரீரத்தின் அவயங்களையும் இயேசுவின் சரீரத்தைப் போலவும் சரீரத்தின் அவயங்களைப் போலவும் மாற்றிக் கொண்டிருக்கிறதே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரமுன்னோம். And also it is changing our body and the members of our body, like the body and the members of the body of Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. சகரியா 13:6 சொல்லப்பட்டபடி, இயேசுவின் சரீரத்தில் உண்டான வடுக்களில் இருந்து புறப்படும் குணமாக்குகிற வல்லமையை, As it is said in Zechariah 13:6, the power of healing which proceeds from the wounds of the body of Jesus. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி, அவருடைய தழும்புகளில் மறைந்திருக்கும் குணமாக்கும் வல்லமையை பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், ஜெயிக்க பண்ண வேண்டும். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். And according to the verse, by his stripes ye are healed. God the Father and the Holy Spirit should lift up and glorify the healing power which is hidden in his stripes, and should give us victory. So let us praise him. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மார்க் 7 சொல்லப்பட்ட பாவங்கள். The sins which are mentioned in Mark 7th chapter. ரோமர் 1 சொல்லப்பட்ட பாவங்கள். The sins which are mentioned in Romans 1st chapter. கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட பாவங்கள். The sins which are mentioned in Galatians 5th chapter. 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்ட பாவங்கள். The sins which are mentioned in 1 Corinthians 6th chapter. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்ட பாவங்கள். And the sins which are mentioned in Revelation 21:8. இந்த பட்டியலிலே காணப்படுகிற ஏதாயிலும் ஒரு பாவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தாலும், If we have any one among these sins listed, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இன்றைய தினத்திலே நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் இவைகளில் அநேக பாவங்கள் காணப்படுகிறது. we cannot enter into the kingdom of heaven.
Among these listed sins, many sins came in our lives. ஆகவே இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே கல்வாரி அண்டை நாம் கடந்து வந்து ஜெபித்து காத்திருப்போம். Let's pray and wait for the Lord to forgive our sins. மத்தேயு 26:28 சொல்லப்பட்டபடி இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியால், As it is said in Matthew 26:28, the blood of Jesus has forgiven all our sins. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டபடி இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தபடியால், In 1 John 1:7, we read that the blood of Jesus has cleansed and sanctified us. வெளிப்படுத்தல் 12:11 படி இந்த பட்டியலில் காணப்படுகிற எல்லா பாவங்களின் மேலும் அந்த பாவங்களினுடைய ஜீவியத்திலே கொண்டு வந்த எல்லா சாத்தானின் வல்லமைகள் மேலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுத்தபடியால் நாம் ஸ்தோத்தரிப்போம். The Lord has given the victory over the sins which are mentioned in Revelation 12:11 and upon Satan who brings these sins in our lives. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. தேவன் ஏன் மனிதனானார்? Why did God become man? கலாத்தியர் 1:4 இப்பொழுதுள்ள பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படி நம்முடைய இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த நோக்கம் நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நிறைவேறினபடியினால், According to Galatians 1:4, to deliver us from this present evil world, so that he is fulfilling the purpose of dying on the cross. இயேசுவின் சிலுவை மரணம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயித்தபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In our personal lives, Jesus has given us victory through his death on the cross. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. எபேசியர் 5:27 படி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்காய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. According to Ephesians 5:27, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியால், இயேசுவின் சிலுவை மரணம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Let's praise God for fulfilling this purpose in us and for the victory which he has given us through death on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தீத்து 2:14 படி நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. As we read in Titus 2:14, he gave himself for us, that he might purify us and make us zealous of good works. அந்த நோக்கம்
நம்மில் நிறைவேறும்படியாய் இயேசுவின் சிலுவை மரணம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயித்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God for fulfilling this purpose in us and for the victory through his death on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கொலோசையர் 1:21 படி பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்த நோக்கம். As we read in Colossians 1:22, he gave himself to present us holy, unblameable, and unreprovable in his sight. நம்மில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியால் இயேசுவின் சிலுவை மரணம் நம்மில் ஜெயித்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for fulfilling this purpose in us and for the victory which he has given us through the death of Jesus on the cross. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. சங்கீதம் 42:2 படி, சங்கீதம் 63:1 படி, ஜீவனுள்ள தேவன் மேலேயும் தேவ சமூகத்தின் மேலேயும் தாகத்தை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்தபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். As we read in Psalm 42:2, if any man thirst, let him come and drink with me. Let's praise God for graciously giving us thirst for the living God and the presence of God, according to the verse Psalm 63:1. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. பாவத்தின் மேலுள்ள தாகம், மாம்சத்தின் மேலுள்ள தாகம், லௌகிகத்தின் மேலுள்ள தாகம் ஆகிய அந்நிய தாகங்களையெல்லாம் நீக்கி இரட்சிப்பின் 7 விதமான தாகங்களை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தாரே. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for graciously removing the thirst of sin, flesh, world, and other strange things, and instead giving us thirst towards the 7 types of salvation. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. எலியாவின் மேலுள்ள ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற வேண்டும் என்பது எலிசாவின் தாகமாயிருந்தது. Elisha desired and had thirst towards the double portion of the anointing which was upon Elijah. நமக்கோ எலியாவின் அபிஷேகம் அல்ல, எலிசாவின் அபிஷேகமும் அல்ல. But for us it is not the anointing of Elijah and Elisha. யோவான் 3:34 சொல்லப்பட்ட இயேசுவின் மேலிருந்த அளவில்லாத அபிஷேகத்தின் மேல் தேவன் கிருபையாக
நமக்கு தாகத்தை தந்ததுமல்லாமல், As it is said in John 3:34, God has graciously not only given thirst towards immeasurable anointing of Jesus, இயேசுவின் மேலிருந்த அளவில்லாத அபிஷேகத்தையும் கிருபையாய் தந்தாரே. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். but also graciously he gave us the same immeasurable anointing of Jesus. So let us praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. யோவான் 19:26 சொல்லப்பட்டபடி வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. As it is said in John 19:28, Jesus told that he thirsts for the scriptures to be fulfilled. தேவ சித்தத்தின் மேலுள்ள தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us the thirst to do the will of God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒன்று கொரிந்தியர் 10 சொல்லப்பட்ட சத்தியத்தின் மேலுள்ள உபதேசத்தின் மேலுள்ள தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். As it is said in 1 Corinthians 10th chapter, let us praise God for graciously giving us the thirst towards the truths and doctrines. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. வெளிப்படுத்தல் 21:6 சொல்லப்பட்ட ஜெய ஜீவியத்தை பற்றின தாகத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்தாரே. அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us the thirst upon the waters of life, which is mentioned in Revelation 21:6. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லப்பட்ட இயேசுவின் வருகையை பற்றின தாகத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்தாரே. அதற்காய் அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us praise God for graciously giving us thirst for the secret coming of Jesus, which is mentioned in Revelation 22:17. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ரெண்டு கொரிந்தியர் 4:10 நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இயேசுவின் சிலுவை மரணத்தை எப்போதும் சுமந்து திரிய அதை தினந்தோறும் எண்ணி பார்க்கவும் நோக்கி பார்க்கவும் அறிக்கை பண்ணவும் விடாதபடி அதற்கு விரோதமாய் நமக்குள் கிரியை செய்கிறதான அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணும்படியாகவும். In 2 Corinthians 4:10, we read that we should always bear the death of Jesus in our spirit, soul, and body,
The Lord should give us victory over the spirits of Antichrist, which doesn't allow to esteem, look, and confess the death of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாள்தோறும் நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுமந்து திரியவும் அதை நோக்கி பார்க்கவும் எண்ணி பார்க்கவும் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரிப்போம். Let's praise and ask God the grace to esteem, look, and bear the death of Jesus in our spirit, soul, and body. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒன்று யோவான் 2:15 சொல்லப்பட்டுள்ளபடி உலகத்துள்ள எல்லாரை பார்க்கலும் உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிப்போம். According to 1 John 2:18, God may help us to love Jesus more than anything in the world and more than anybody in the world. Let us praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மத்தேயு 10:37 சொல்லப்பட்டுள்ளபடி சொந்த ஜீவனை பார்க்கலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். According to Matthew 10:37, God may help us to love Jesus more than our own life. Let us praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒன்று பேதுரு 1:5 சொல்லப்பட்டபடி கடைசி இரட்சிப்பாகிய இயேசுவின் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இயேசுவின் இரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதான சிந்தையையும் தவிப்பையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். In 1 Peter 1:5, the last salvation, that is the secret coming of Jesus, is mentioned. God should give us the thought and thirst to prepare ourselves to be caught up at His coming. So let us praise Him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசுவின் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளும் இயேசுவின் மரணத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் இவை எல்லாவற்றை பார்க்கலும் பரிசுத்த பிதாவின் வல்லமையான கரத்துக்குள்ளும் ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். Let us surrender our spirit, soul, and body into the blood of Jesus and death of Jesus, and praise Him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராயிலும் those who are hearing this word, இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்து வெறும் வார்த்தையாக நீங்கள் கேட்டிருந்தால், if you had heard the blood of Jesus just as a word, வெறும் வார்த்தையாக மாத்திரம் இதை நீங்கள் பார்த்தால், if you see it just only as a word, இந்த இரத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒரு காலம் அனுபவிக்க முடியாது.
then you couldn't experience the blessings of the blood at any time. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. The life of Jesus is found in each and every word spoken. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus told that my words are spirit and life. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. My words are spirit and life. இந்த இயேசுவின் இரத்தத்தை நீ சரியாக தியானிப்பாயானால், If you meditate this blood of Jesus sincerely, இப்பொழுதே உனக்குள்ள ஒரு அக்னி பற்றி பிடிக்கும். now itself a fire will catch and burn within yourselves. இப்பொழுதே நித்திய மீட்பை நீ அனுபவிக்க முடியும். Now itself you can experience the eternal redemption. இப்பொழுதே பிசாசின் வல்லமைகளை, உலகத்தின் வல்லமைகளை, மாம்சத்தின் வல்லமைகளை நீ ஜெயிக்க முடியும். Right now you can overcome the powers of Satan, flesh, and the world. வியாதியின் வல்லமையை நீ ஜெயிக்கலாம். You can overcome the powers of sickness. வலு சர்ப்பத்தின் வல்லமையை நீ ஜெயிக்கலாம். You can overcome the powers of dragon. இந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருப்பதாக. Let this word continue to work in you. உன் மனதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நிரப்பப்படுவதாக. Let your mind be filled with the blood of Jesus. உன் இருதயமெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நிரப்பப்படுவதாக. Let your hearts be filled with the blood of Jesus. உன் வாய், உன் கண்கள், உன் காதுகள், உன் கை, உன் கால்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் நிரப்பப்படுவதாக. Let your mouth, eyes, ears, hands, and feet be filled with the blood of Jesus. கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை என் கண்களில் தெளிக்கிறேன் என்று சொல்வாயாக. Child of God, say every day that you are sprinkling the blood of Jesus on your eyes. நீ பிரயாணம் பண்ணும்போது, படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகும்போது, While traveling to educational institutions for learning, உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். you may not have time to pray. படிக்க பிரயாணம் பண்ணி போகிற வேளையில, கர்த்தாவே இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய கண்களில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. At that time say, Lord, I sprinkle the blood of Jesus on my eyes. ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினுடைய காதுகளில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I sprinkle the blood of Jesus on my ears. இயேசுவின் இரத்தத்தினுடைய வாயில தெளிக்கிறேன் ஆண்டவரே. I sprinkle the blood of Jesus on my mouth. உமக்கு பிரியமில்லாத நான் பார்க்க கூடாது. Oh Lord, I shouldn't see those things which you hate. உமக்கு பிரியமில்லாத நான் கேட்க கூடாது. I shouldn't hear those things which displease you. உமக்கு பிரியமில்லாத நான் பேச கூடாது. I shouldn't speak those things which you dislike. உமக்கு பிரியமில்லாத கரங்களினால் நான் செய்ய கூடாது. I shouldn't do any work with my hands which you dislike. இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். I sprinkle the blood of Jesus. அருமையான பெற்றோர்களே, Dear parents, உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்குள்ளே வெளியே அனுப்பும்போது, while sending your children into the world, இயேசுவின் இரத்தத்தின் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். you must say that I sprinkle the blood of Jesus upon my children. என் பிள்ளைகள் மேலே இயேசுவின் இரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே. Oh Lord, I sprinkle the blood of Jesus upon my children and send them out. அவர்களை உலகம் தொடக்கூடாது. The world shouldn't touch them. மாம்சம் தொடக்கூடாது. பிசாசு தொடக்கூடாது. The flesh and Satan shouldn't touch them. என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். I sprinkle the blood of Jesus upon my children and I send them. குடும்பத்திலே யாராயிலும் வியாதிப்படும்போது, Suppose if a member in the family falls sick, வியாதினால் துடித்துக் கொண்டிருக்கும் போது, when they are suffering from sickness, அந்த சிறுபிள்ளை செய்ததை கவனித்து பாருங்கள். just look what the little child did. ஓ இயேசுவின் இரத்தத்தை என் தாயின் மேல் தெளிக்கிறேன். Oh, I sprinkle the blood of Jesus upon my mother. என் தாயின் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். Oh, I sprinkle the blood of Jesus upon my mother. அதுபோல ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்படும் போது, If a person in the family falls sick, மற்ற எல்லாரும் முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்து others have to kneel down, lift up their hands, அந்த வியாதிப்பட்டிருக்கிற நபர் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். and sprinkle the blood of Jesus upon that sick person. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். Sprinkle the blood of Jesus upon him or her. அங்கே ஜெயம் உண்டாகும். அங்கே விடுதலை உண்டாகும். அங்கே மீட்பு, நித்திய மீட்பு உண்டாகும். There lies victory, deliverance, and eternal redemption. இந்தனே சுநாதனே உந்தன் ரூபமே
இந்த நேசுநாவலின் உந்தன் ரூபமே இதுவோ அந்த கீழடைந்தீரே இந்த நோக்காக அந்த கீழடைந்தீரே இந்த நோக்காக இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் கொல்கதாவை காண்கையில் லோகமோகம் குப்பையாமே கொல்கதாவை காண்கையில் லோகமோகம் குப்பையாமே அன்பினாழம் நீலமும் ஆச்சரியமாமே அன்பினாழம் நீலமும் ஆச்சரியமாமே இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் கண்கள் துஞ்சும் வேளையே கண்டீரம்மை அன்பினாலே கண்கள் துஞ்சும் வேளையே கண்டீரம்மை அன்பினாலே உள்ளம் கரைந்தோடிற்றே வெள்ளமாய்த்தானே உள்ளம் கரைந்தோடிற்றே வெள்ளமாய்த்தானே இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் உந்தன் திவ்ய சபையே சிந்தையதில் கொண்டதாலே உந்தன் திவ்ய சபையே சிந்தையதில் கொண்டதாலே தந்திருந்தன் ஜீவனே ஓம் சாயலாக்க தந்திருந்தன் ஜீவனே ஓம் சாயலாக்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையும் கல்வாரியின் கஸ்திகள் காவினில் தீதமாமே கல்வாரியின் கஸ்திகள் காவினில் தீதமாமே
கண்கள் துஞ்சும் வேளையே கண்டீரம்மை அன்பினாலே கண்கள் துஞ்சும் வேளையே கண்டீரம்மை அன்பினாலே உள்ளம் கரைந்தோடிற்றே வெள்ளமாய்த்தானே உள்ளம் கரைந்தோடிற்றே ஜீவனே ஓம் சாயனாக இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ தம்மை போல் மாசற்றோராய் நம்மையோ கல்வாரியின் கஸ்திகள் காவினிலும் இதமாவே கல்வாரியின் கஸ்திகள் காவினிலும் இதமாவே காண்கிலேன் பேரன்பினை அன்பிக்கிறா காண்கிலேன் பேரன்பினை இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ தம்மை போல் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும் வல்ல இரத்தம் மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய் நம்மையோ தம்மை போல் 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 மாற்றிடும் இரத்தம் மாசற்றோராய்